கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 18:1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீடருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். கெதரோன் என்கிற ஆற்றுக்கு அப்புறம் அவர் போனார். அப்ப இயேசு இந்த கெதரோன் என்கிற ஆற்றை கடந்து ஒலிவ மலையின் அடிவாரத்தில் இருக்கிற கெத்செமனே என்கிற இடத்திற்கு அவர் போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திற்கு இயேசு அடிக்கடி இங்கே வந்து ஜெபிக்கிறது அவருடைய பழக்கம். அந்த பழக்கத்தின்படியாக இயேசு இறுதியாக இங்கே வந்து அவர் ஜெபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படியாக அவர் அங்கே ஜெபித்திருக்கிறார்? எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து இந்த கெத்செமனேயில பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் என்ன பண்ணுறாரா? விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இயேசு இந்த ஜெபத்திற்கு 12 பேரில் ஒருவன் போய்விட்டான். மீதி 11 பேர். இந்த 11 பேரில் 3 பேரை அவர் அழைத்து கொண்டு அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே அவர் போனார். எதற்காக இந்த 3 பேரை அழைக்க வேண்டும்? அவருக்கு எத்தனை சீஷர்கள்? 12 பேர்ல ஒருவன் போனபாடு 11 பேர் இருக்கிறார்கள். இந்த 11 பேரிலேயும் இந்த 3 பேரை இயேசு கிறிஸ்து அழைத்து கொண்டு உள்ளே போகிறார். எதற்காக? இனி அவருடைய பூமியில மனுஷனாக வந்த இயேசுவினுடைய வாழ்க்கை இதோட என்ன ஆகிறது? முடிகிறது. ஆகையினால இனி அடுத்தது தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று இயேசு இந்த 3 பேரிடத்துல அதிகமாய் எதிர்பார்க்கிறார். எதற்காகனா தன்னுடைய எல்லா பாரத்தையும் இவர்களோடு கூட என்ன பண்ணி கொள்ளலாம்? பகிர்ந்து கொள்ளலாம். இவர்கள் என்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள், இவர்கள் என்னுடைய பாரத்தை சுமப்பார்கள், இவர்கள் என்னுடைய சித்தத்தை செய்வார்கள் என்று சொல்லி இயேசு இந்த 11 பேரில இந்த 3 பேரை அதிகமாக நம்பினார், அதிகமாக எதிர்பார்த்தார். ஆகையினாலதான் இந்த 3 பேரை அழைத்து கொண்டு தோட்டத்துக்குள்ளே அவர் போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டது அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டது சிலர். இன்றைக்கு எத்தனையோ பேர் இருந்தாலும் தேவன் இன்றைக்கு நம்மை இந்த பந்திக்காக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நாம் ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொல்லி நம்மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலதான் இன்றைக்கு தேவன் தன்னுடைய பந்தியை நமக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் என்னை எதிர்பார்க்கிறார், இன்றைக்கு கர்த்தர் என்னை நம்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகுதி அல்ல, நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் என்னிடத்துல நம்பிக்கை வைத்து இந்த காரியத்திற்காய் அழைத்து கொண்டு வந்தார். இப்படி அழைத்து கொண்டு வந்ததான இந்த சீஷர்களிடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு சில கட்டளையை கொடுக்கிறார். இவர்களிடத்துல இயேசு ஒரு சில கட்டளைகளை இந்த சீஷர்களுக்கு இயேசு கடைசியாக கொடுக்கிறார். என்ன கட்டளை? முதலாவது ஒரு கட்டளை மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 26:36. அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அவர் இந்த கெத்செமனேயில அவர் கொடுக்கிறதான முதலாவது கட்டளை என்னவென்றால், நீங்கள் இங்கேயே என்ன பண்ணுங்க? உட்கார்ந்துருங்க. நீங்கள் இங்கேயே உட்கார்ந்துருங்க. இயேசு அப்பம் விட்டது முதற்கொண்டு எருசலேமிலே அந்த பஸ்காவிலே அப்பத்தை விட்ட முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. துக்கத்தோடு இருக்கிறது, துயரத்தோடு பேசுகிறார்.
என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கமாய் இருக்கிறது என்கிறார். அப்ப இயேசுவினுடைய வார்த்தைகள் எல்லாம் ஒரு துக்கம் கலந்த துயரம் கலந்த வார்த்தையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சீஷர்களுக்கு இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு புரியல. ஏன்னா இயேசு எப்போதுமே இப்படி அவர் என்ன பண்ணினதில்லை, சீஷரிடத்துல அவர் என்ன பேசினதில்லை. இன்றைக்கு வித்தியாசமாக பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? முதலாவது ஒரு கட்டளைய சீஷர்களுக்கு கெத்செமனேல வைத்து கொடுக்கிறார். நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க, இங்கேயே உட்கார்ந்துட்டு இதை விட்டு என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். உனக்கு ஒரு கட்டளை, இங்கேயே என்ன பண்ணுங்க, உட்கார்ந்துருங்க. என்ன நடக்கிறதோ நடக்கட்டும். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் எழுந்து போகக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கு வாசிக்கப்பட்ட சங்கீதத்துல 46ஆம் சங்கீதம் 6வது வசனம், 46:6. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. சோத்திரம். 10வது வசனத்துல நீங்கள் அமர்ந்திருங்கள். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க என்ன செய்ய, இந்த நான் இப்பொழுது கூட்டிட்டு வந்திருக்கிறேன், என்கிட்ட என்ன பண்ணிடுங்க, என்னுடைய சமூகத்துல என்ன பண்ணுங்க, என்னுடைய பார்வையில் என்ன பண்ணுங்க, அமர்ந்திருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற முதலாவது ஒரு கட்டளை, நீங்கள் என்னுடைய சமூகத்தில், உங்க வாழ்க்கையில கொந்தளிக்கலாம், பிரச்சனைகள் கொந்தளிக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே தத்தளிப்பு, போராட்டம் எதுவாய் இருந்தாலும் சரி, நீ தேவ சமூகத்தில் என்ன பண்ண, அமர்ந்து. ஆமென். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்க கானானை நோக்கி போகிறார்கள். முன்பாக சிவந்த சமுத்திரம், பின்பாக பார்வோனுடைய சேனை. முன்னாலே சமுத்திரம், பின்னாலே பார்வோனுடைய சேனை. இப்பொழுது மோசே அந்த ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். 14ஆம் வசனத்துல, நீ 14, யுத்தம் பண்ணுவார், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் எப்படி இருங்க, நீங்கள் சும்மா இருங்க. நீங்க எப்படி இருங்க, நீங்கள் சும்மா இருங்க. அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை உன்னுடைய பிரச்சனைக்காக, போராட்டத்துக்காக, உன்னுடைய தத்தளிப்புக்காக அங்கு இங்க என்ன பண்ண வேண்டாம், அலையாத. நீ தேவ சமூகத்துல நீ உட்காரு. கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதற்காக நீ உன் பிரச்சனைக்காக, போராட்டத்துக்காக, உன்னுடைய கஷ்டத்துக்காக என்ன பண்ண வேண்டாம், தத்தளிக்காதே, அலையாதே. அவங்க போய் மனுஷனை போய் எங்க தேடாத. நீ என்ன செய்ய, தேவ சமூகத்துல உட்காரு. நீ உட்கார்ந்த பிற்பாடு ஏன் ஆண்டவர் இத்தனை பிரச்சனைன்னு என்ன பண்ண வேண்டாம். பாருங்கள், யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க உடனே முறுமுறுக்கிறாங்க, சும்மா இருக்கிறாங்க, யுத்தம் பண்ணல. அவங்க என்ன பண்ணல, யுத்தம் பண்ணல. ஆனா என்ன செய்யறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முதலாவது ஒரு கட்டளை கெத்செமனேல வைத்து கொடுக்கிறார். நீங்க என்னுடைய சமூகத்துல நீங்க 3 பேர் என்ன செய்யுங்க, நீங்க உட்கார்ந்துருங்க. நீங்க இங்க உட்கார்ந்துட்டு கர்த்தரிடத்துல முறுமுறுக்க வேண்டாம். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க இன்னைக்கு கர்த்தர் 2 காரியத்துக்கு உன்னுடைய தேவையை சந்திக்கிறார். ஒன்று, யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முறுமுறுப்பை என்ன பண்ணி இருக்கிறேன், கேட்டு இருக்கிறேன். போதுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பை கேட்டேன். முறுமுறுப்பை என்ன பண்ணுகிறவர், நாம் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற பொழுது கர்த்தர் அந்த முறுமுறுப்பை என்ன பண்ணுகிறவர், கேட்கிறவர்.
கேட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்க எதுக்கு முறுமுறுக்கிறானோ அதை கர்த்தர் என்ன பண்ணாரு? கொடுத்துட்டார். அதை என்ன பண்ணாரு? கொடுத்துட்டார். பாருங்க, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், கேட்டு அந்த காரியத்தை என்ன பண்ணுகிறவர்? கொடுக்கிறவர். அப்போ முறுமுறுத்தாலும் கொடுக்கிறாரு, ஜெபம் பண்ணாலும் கொடுக்கிறாரு. முறுமுறுத்தாலும் ரெண்டு வழியும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க. வீட்டுல போய் முறுமுறுத்தா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அவர் கொடுப்பார். முறுமுறுக்கிறவனுக்கு கொடுப்பார். ஆனா அது அவன் பல்லுக்கு இடையில இருக்கும் போது வாதை என்ன ஆயிடுச்சு? வாதை வந்துடுச்சு. பாருங்க, சங்கீதம் 95:11 95:11 என்னுடைய இளைப்பாறுதலில் கானான் தேசத்திலே அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஷாபுவா 7 தடவை சொல்றார். அவங்க கானானுக்குள்ள என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஏன்? அவர்கள் எனக்கு விரோதமா என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த முதல் கட்டளையிலே நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்றால், முறுமுறுத்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆனால் அது ஆசீர்வாதம் இல்லை. அவன் கானானுக்குள்ள என்ன பண்ண முடியாது? போக முடியாது. தேவன் அங்கே கோபத்திலே ஆணையிடுகிறார். ஆனால் தேவன் ஜெபத்தை கேட்டு உனக்கு கொடுக்கிறது ஒருவேளை அது தாமதமாய் இருக்கலாம். ஒருவேளை அது எப்படி இருக்கலாம்? தாமதமாய் இருக்கலாம். ஆனால் அது உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. ஏற்ற வேளையில கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நாம் அதற்குள்ள கேட்ட உடனே கிடைக்கவில்லை என்பதற்காக என்ன பண்ண வேண்டாம்? முறுமுறுக்க வேண்டாம். முதல் காரியம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொன்ன ஒரே ஒரு காரியம் இதுதான். 10 முறை முறுமுறுத்தவன் கானானுக்குள்ளே. அப்ப பாருங்க, 10 முறை கல்லடிச்சவன், திருடனவன், அதையெல்லாம் என்ன பண்ணல. அப்ப முறுமுறுப்பு என்கிறது தேவனுக்கு விரோதமான எவ்வளவு பெரிதான ஒரு பாவம், அல்லது தேவனுடைய கோபத்தை தூண்டி விடுகிற ஒரு பெரிய காரியம் தான். என்னது? எனக்கு கிடைக்கல, எனக்கு ஜெபம் பண்ணி நடக்கல அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம்? முறுமுறுக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அதை கொடுக்கத்தக்கதான நேரம் இன்றைக்கு என்ன பண்ணல? வரல. அதை வருகிற பொழுது கண்டிப்பா என்ன பண்ணுவார்? அவர் நிச்சயமாய் அதை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, முதல் கட்டளை, நீங்கள் என்ன பண்ணுங்க? உட்கார்ந்துருங்க. அமைதியெல்லாம் உட்கார்ந்துருங்க. நீங்கள் கேட்டு பெற வேண்டியதை முறுமுறுத்து என்ன பண்ண வேண்டாம்? பெற வேண்டாம். இரண்டாவது ஒரு கட்டளை, மத்தேயு 26:38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. பாருங்க, என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கமாய் இருக்கிறது. பாருங்க, சொல்றேன், மரணத்துக்கு ஏதுவான துக்கம். இப்போ அவரு துக்கத்தை சொல்லுகிறார். நான் என்ன துக்கத்தில் இருக்கிறேன்? சாவுக்கு ஏதுவான ஒரு துக்கத்துல நான் இருக்கிறேன். அப்ப இந்த துக்கத்தை கர்த்தர் 8 சீஷர்களிடத்துல என்ன பண்ணல? சொல்லல. இப்ப யார்கிட்ட தான் சொல்றாரு? இந்த 3 பேரும் என்னுடைய துக்கத்தை ஷேர் பண்ணிக்குவாங்க. நான் இவங்களோட என்ன பண்ணிக்கொள்ளலாம் சொன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க, ஏதோ ஆறுதலா சொல்லுவாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து தாபோர் மலையிலே மறுரூபமாகிறார். அப்பொழுது யார் அவரோடு இருந்தாங்க? மோசேயும் எலியாவும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க? எருசலேமிலே அவர் படப்போகிற பாடுகளை குறித்து பேசுகிறார்கள். அவங்க பாருங்க, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக என்ன பண்ணவன்? அவன் பாடுபட்டவன் ஆச்சுங்களா? அப்போ 2 பேரும் பாடுகளை அனுபவித்தவங்க.
அடுத்தவங்க கிட்ட இல்ல, யார்கிட்ட? சொந்த ஜனங்களிடத்துல. இப்போ அவங்க என்ன செய்யறாங்க? இயேசுக்கு ஒரு ஆறுதலா என்ன வார்த்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க தோட்டத்துல இயேசு நான் மரணத்துக்கு ஏதுவான துக்கமா இருக்கிறேன்னு சொன்ன ஒரு பாடு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தூங்குறாங்க. இவங்க அந்த 8 பேர்ல 3 பேரை இயேசு தேர்ந்தெடுத்தாரு. இவங்க இயேசுனுடைய துக்கத்தை என்ன பண்ணிக்கொள்ளல, தாங்கள் பரிமாறிக்கொள்ளவில்லை. மறுபடியும் வாசிக்கல, மத்தேயு 26:38. அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான துக்கமாயிருக்கிறேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன். பாருங்க, இயேசு கிறிஸ்து கடைசியில தான் சொல்றார் சீஷர்களை பார்த்து, நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன். நீங்க யார் எனக்கு? சிநேகிதர். எதற்காக சொல்லுகிறார்? சிநேகிதன் என்ன பண்ணுகிறானா? இடுக்கணிலே உதவவே அவன் பிறந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துடைய மனதில் ஒரு துக்கம் இருக்கிறது. அடுத்ததாக யூதாஸ் வரப்போகிறான். அவன் ரோம போர்ச்சவர்களோட வருவான். வந்த உடனே என்னை என்ன பண்ண போறாங்க? கைது பண்ண போறாங்க. அந்த நேரத்துல இயேசு இந்த 3 பேரை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு 2வது கட்டளை, என்னோட கூட என்ன பண்ணுங்க? விழித்திருங்கள். அப்படின்னா என்ன? நான் இப்ப ஜெபம் பண்றேன், நீங்க என்ன செய்யுங்க? என்னோட கூட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. என்னோட கூட. அப்ப இயேசு ஒரு இக்கட்டான ஒரு நேரத்துல, கடைசியான ஒரு வேலையில, எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்காமல் ஒரு 3 பேரிடத்திலே மட்டும் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறான். என்னோட கூட நீங்க என்ன பண்ணுங்க? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. அடுத்தது யூதாஸ் வந்த ஒரு பாடு, நீங்க எனக்கு ஜெபம் பண்ண வேணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப இது எனக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு கடைசி தருணம், ஒரு கட்டாயமான ஒரு நேரம். இந்த நேரத்துல நீங்க எனக்கு ஜெபிக்காமல் போனால் அப்புறம் எனக்கு ஜெபங்கிற தேவை என்ன சொல்ற? ஜெபம், உங்க ஜெபம் எனக்கு தேவையில்லை. பாருங்க, தைலத்தை கொண்டாந்து காலில் பூசுறான். ஒவ்வொருத்தர் ஒரு கட்டளை ஒண்ணு பேசுறாங்க. இயேசு சொன்னாரு, இவனை விட்டு விடுங்க. இவன் என்னுடைய மரணத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இனிமேல் இவன் காலில் தைலத்தை என்ன பண்ண முடியாது? பூசருக்கு முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட வாய்ப்பு நீ மறுபடியும் வராது. ஆகினாலே இப்பொழுது பூச தவறினால் இனிமேல் எனக்கு தைலம் பூச வேண்டுகிற அவசியமும் இல்லை. அப்போ ஒரு அவசியமான ஒரு காலகட்டத்துல தான், தேவையான ஒரு நேரத்துல தான் இயேசு 2வது ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? கொஞ்சம் நேரம் என்னோடு கூட என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்க. அப்புறமே உங்க ஜெபம் எனக்கு இது ஒரு யூதாஸ் வந்துட்டான், ஆகினால எல்லாரும் எந்திரிங்க போலாம். இனி ஜெபம் என்ன வேண்டிய அவசியம். இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா, இந்த காலத்துல நீ எப்படி இருக்க கூடாது? இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிறதான அவசரமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அப்ப இன்னைக்கு ஜெபம் என்கிற காரியத்தை தேவனுடைய பிள்ளைங்க ஒரு நாளும் தட்டக்கூடாது. ஆமென். இயேசு கெத்செமனேல வைத்து இறுதியாக கொடுத்ததான கட்டளை, முதல் கட்டளை, நீங்க என்ன செய்யுங்க? என்னுடைய சமூகத்துல நான் பார்க்கிற மாதிரி என்ன பண்ணிருங்க? உட்கார்ந்துங்க. 2வது கட்டளை, நீங்க என்னோடு கூட என்ன பண்ணுங்க?
ஜெபம் பண்ணுங்க. மூணாவது ஒரு கட்டளை மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். 40ஆம் வசனம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, இங்க பாருங்க, சீஷர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி அவர் யார்கிட்ட சொல்லி இருக்க வேணும்? 3 பேர்கிட்டையும். என்ன சொல்லி? 3 பேர்கிட்டையும். முதல்ல ஒருத்தன் போயிட்டான், 8 பேரு. இந்த 8 பேர்ல 3 பேரை என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறாரு? கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இந்த 3 பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 3 பேரையும் எழுப்பி இயேசு கிறிஸ்து யார்கிட்ட சொல்றாரு? பேதுருவை நோக்கி சொல்றாரு. இந்த கட்டளை யாருக்கு? பேதுருவே, யாரும் செய்யாத ஒரு அற்புதத்தை நான் நீ செய்யும்படி கொடுத்தேன். உலக வரலாற்றில் எவனும் தண்ணி மேல எவனும் என்ன பண்ணது நடந்ததில்லை. நான் உன்னை நடக்க வச்சேன். உலகத்தை எவனுக்கும் கொடுக்காத ஒரு அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ வானத்துல கட்டுறது திறக்கப்படும், பூமியில பாதாளத்து கட்டுறையோ அது கட்டப்படும். எல்லா அதிகாரம் உனக்கு என்ன பண்ணியிருக்கிற? நான் கொடுத்திருக்கிறேன். பேதுருவே, உண்மையில என்னுடைய சபைய நான் கட்டுவேன். அப்போ பேதுரு என்கிறது தேவனுடைய சபை. கர்த்தர் சபையை பார்த்துதான் சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, 1 மணி நேரமாவது என்னோட கூட ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் என்ன பண்ணுங்க, நீங்க தேவ சமூகத்துல வந்து என்னோட கூட என்னை பிடிச்சிட்டு போக போறாங்க. நான் போன ஒரு பாடு, நான் பிலாத்து அரண்மனைக்கு என்ன பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க. அப்புறம் நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. வீட்டுல போய் என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் எனக்காக சொன்னாரா? ஏன் அப்படி ஜெபிக்கிறது என்னோட கூட நீங்க இங்க கூடி ஜெபிங்க. பேதுருவே, சபையே, நீ என்ன செய்ய, என்னங்க சனிக்கிழமை ஜபத்துக்கு போட்டுட்டு வந்த அளவுக்கு பண்ணுகிறான்னு நினைக்க வேண்டாம். நான் சனிக்கிழமை கொரோனா டென்ஷன் ஆகிறது இல்லை. எதுக்குனாங்க, நீ கூடி ஜெபிக்கிற பொழுது தேவன் அந்த ஜபத்துக்கு நிச்சயம் பதில் என்ன பண்ணுகிறார்? விசுவாசிகளான கூட்டத்தால் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள். அடுத்தது அந்த இடம் அசைந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு கூடி ஜெபிக்கிற ஜெபத்துல தேவன் பெரிய காரியங்கள் என்ன செய்வாரு? அவர் செய்வார். ஆமென். பேதுருவே, நான் உனக்கு பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்திருக்கிறேன், பாதாளத்தின் திறவுகோலை கொடுத்திருக்கிறேன். சபையை உனக்கு எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறார்? எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு சபை நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிற? நீ தூங்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனையோ வேலைகள் இருக்கலாம். நேற்றைக்கு கூட சொன்னேன், சாலமோன் ராஜாவை அரண்மனைக்கு வர்றா சேபா நாட்டு ஸ்திரீ. அதை பார்த்த உடனே பிரம்மை கொண்டால். எதை பார்த்து? சேருக்கு பக்கத்துல என்ன இருக்குது? மேடை இருக்குது. இவன் நினைக்கிற போது எங்க போகலாம்? ஆலயத்துல போய் ஜெபிக்கலாம். இவன் நினைக்கிற போது அங்க போகலாம். ஒரு ராஜா ஜெபிக்கிறதுக்காக என்ன பண்ணி ஒரு ஏற்பாடு என்ன பண்ணி இருக்கிறான்? உடனே போய் ஜெபிக்க வேணும். எங்க ராஜாவுக்கு மேலே நமக்கு ஒரு பொசிஷன் இருக்கிறது. யோசித்து பாருங்க. ஜெபம் என்கிற காரியத்தை தேவனுடைய பிள்ளைங்க ஒரு நாளும் தட்டாதீங்க. உனக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். பலவீனமா இருக்கலாம், எப்படியும் இருக்கலாம். ஜெபத்தை மட்டும் என்ன பண்ண வேண்டாங்க. ஜெபத்தை ஒரு நாள் நீ வந்து சும்மா உட்கார்ந்து தூங்கு. விசுவாசிகளோட என்ன இருக்குது? ஒரு ஐக்கியம். 3வது கட்டளை, 1 மணி நேரமா என்னோடு கூட பேதுருவை நோக்கி இயேசு சொன்னார். இந்த கட்டளை முதல் கட்டளை, நீங்க எல்லாரும் உட்கார்ந்துருங்க அமைதலாய்.
உட்காரு, என் சமூகத்துல உட்காரு, முறுமுறுக்காது. இரண்டாவது கட்டளை, என்னோட கூட விழித்திருங்க. மூன்றாவது கட்டளை, சபைய நீ 1 மணி நேரமாவது என்ன பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். மூன்றாவது கட்டளை உனக்காக. 4வது கட்டளை மத்தேயு 26:46. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்று. எழுந்திருங்கள், என்ன பண்ணலாம்? போவோம் என்று. எழுந்திருங்கள் போவோம், எழுந்திருங்கள். இயேசு கெத்செமனேல கொடுக்கிற 4வது கட்டளை, எழுந்திருங்கள். நாம என்ன செய்யலாம்? இவ்வளவு நேரம் ஜெபிச்சிட்டீங்க, ஜெபம் முடிஞ்சது, என்ன பண்ணலாம்? எப்படி சொல்ல? அந்த வார்த்தை மறுபடியும் வாசிங்களே. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம். எழுந்திருங்கள் போவோம். எழுந்திருங்க அப்படின்னு என்ன? நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? நம்ம எல்லாரும் போவோம். அப்படின்னா நான் போறேன்னா இயேசு மட்டும் போகிறார், நீங்க போனா இவங்க மட்டும்தான் போறான். போவோம் என்று சொன்னால் என்ன சிஸ்டர்? நாம நானும் நீங்களும் ஒன்னா என்ன செய்யலாம்? போகலாம். என்னோட கூட போவாங்க. ஆனா அது 26ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் 11 பேரும் சீஷர்கள் 11 பேரும் இவர் என்ன பண்றாரு? எல்லாரும் இல்ல, எல்லாரும் போவோம், என்னோடு கூட வாருங்கள். இதான் 4வது கட்டளை. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் வேதம் வாசிப்போம், எல்லாரும் என்ன செய்ய வேணும்? எல்லாரும் இயேசுவோடு கூட போகணும். எல்லாரும் என்ன பண்ண வேணும்? எல்லாரும் போக வேணும், எல்லாரும் பாடணும், எல்லாரும் வாசிக்க வேணும், எல்லாரும் என்ன பண்ணணும்? எல்லாரும் வாசிக்க வேணும். சரிங்களா? எல்லாரும் ஜெபிக்க வேணும், எல்லாரும் பாட வேணும். யாரும் ஒருத்தர் பண்ணிட்டு எல்லாரும் கேட்டுட்டு போறதில்லை. பழைய ஏற்பாட்டிலேயே கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய ஊழியக்காரர். கர்த்தருடைய ஜனம் எல்லாரும் யாருன்னா? எல்லாரும் பாருங்க. தாவீது ராஜா, தாவீது தீர்க்கதரிசி, தாவீது ஆசாரியர், மோசே ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, மோசே ஆசாரியர், மோசே தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து ராஜா, இயேசு கிறிஸ்து ஆசாரியர், இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி. ஒரு வசனம் இருக்கிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு பலம் ராஜா, பலம் ராஜா 1:27 இருக்கு, 1ஆம் அதிகாரம். 2வது அன்பு, ஆசாரியன் ஜனங்களுக்காக தேவ சமூகத்துல போய் அழுகிறவன். ஆண்டவரே விட்டுரும் அப்பா, இவங்க என்ன பண்ணிடும்? ஒரு பாவத்தை என்ன பண்ணும்? மன்னியும் அப்பா, என் பேரை கிறுக்கி போடும், அழுதானே ஆசாரியன். 3வது தெளிந்த புத்தி, தீர்க்கதரிசி கடவுளுக்காக தேவனுக்காக மனுஷர் முன்பாக நிற்கிறவன். ஆசாரியன் மனுஷருக்காக தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். இதைத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அப்ப என்னவா இருக்கிறோம்? ராஜாக்கள். நம்ம யாரு? அப்ப ராஜாவுக்கு என்ன இருக்கிறது? என்ன பலம்? ஆளுகைய தேவன் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். நாம் ஆள வேண்டும். நாம என்ன பண்ண வேண்டும்? அதுதான் ராஜாவுடைய தகுதி. நினைச்சதுக்கெல்லாம் அழுகிறது ராஜா. எங்கேயாவது ராஜா அழுகிறத பாத்துக்கிறீங்களா? முந்திரி அழுகிறது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? அழ மாட்டாங்க. சாவு வீட்டுக்கு போறாங்க, முதல்வர் வர்றாரு,
சாவு வீட்டுக்கு வர்றாரு, அவர் சும்மா தான் துடைப்பாங்க, அழுக மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, அழுகிறது. அவங்க அப்ப அவ்வளவுதான். சின்ன சின்ன காரியங்கள் நம்ம அதுக்கு பயப்படக்கூடாது, இருக்கட்டும். ஜபம், ஆசாரியம், இன்னைக்கு அந்த காரியம் நம்மகிட்ட இருக்கட்டும். சரி, போகுது. இங்க பாருங்க, சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனாங்க. அதுல 56 வசனம் வாசிங்க. 26, 56. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனாங்க. பேதுரு தூரத்திலே தூரத்திலே அவருக்கு பின் சென்றான். பேதுரு தூரத்திலே இயேசுவுக்கு பின் சென்றான். பேதுரு இயேசுவுக்கு பின் சென்றான். பேதுரு இயேசுவுக்கு பின் சென்றான். இரண்டாவது கேள்வி, எப்படி பின் சென்றான்? தூரத்திலே பின் சென்றான். பேதுரு என்ன பண்ணனா? இயேசுவுக்கு பின் சென்றான். எப்படி பின் சென்றான்? தூரத்திலே பின் சென்றான். தனக்கும் இயேசுவுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் என்ன பண்ணி கொண்டா? இயேசுடைய ஆளுங்க வந்தா வரப்ப நம்ம தலைவரை பிடிச்சிட்டு போறாங்கப்பா, அதனால போயிட்டு இருக்கிறேன். இயேசுடைய விரோதி ஆளு வந்தா, ஆனா அது அங்க போது, நான் வேற வேலையா பண்ணிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கிறப்பா, எனக்கு அதுக்கு என்ன இல்லை சம்பந்தம். கொஞ்சம் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய காரியத்துக்கும் உனக்கும், நீ ஜபத்தை விட்டு தள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவு, உன்னுடைய தனிப்பட்ட உறவு கர்த்தருக்கு முன்பதாய் உனக்கும் கர்த்தருக்கும் எப்படி இருக்கிறது? ஒரு டிஸ்டன்ஸை வச்சுட்டு இருக்கிறியா? ஏதோ காலையில் எந்திரிக்கணும், ஜெபிக்கணும், ஒரு சங்கீதத்தை வாசிக்கணும், என்னோட வேலை என்ன ஆயிடுச்சுங்கிற, இதுதான் டிஸ்டன்ஸ் நீ வச்சுக்கிற. கர்த்தருக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி உன்னுடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற நேரம் உனக்கு இருக்கிறதா? பிள்ளைகளை பெற்றான், குடும்பத்தோடு வாழ்ந்தான், ஏனோக்கு தேவனோடு கூட he walked with God, தேவனோடு நடந்தான். மனைவி இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது. அந்த ஏனோக்குக்கு அதிகாலையில இருந்து ஜெபிக்கிறதுக்கு நேரம் சொல்லுங்களா பார்க்கலாம் இருந்தது. தேவனோடு நடக்க ஒரு நேரத்தை வைத்திருந்தான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க கர்த்தருக்கு உனக்கு இருக்கிற தூரம் எவ்வளவு? 2 பரிவாரங்கள், 2 பரிவாரம் மனைவி நினைச்சுக்க வேண்டாம், 2 பரிவாரத்துக்குரியதான ஆடு மாடுகள், 2 மனைவி, மறுமனையாட்டி, 13 பிள்ளைகள் இருக்குது. அத்தனை என்ன பண்ணினானா? பின்பு தனித்து. வசனம் என்ன சொல்லுது? பின்பு தனித்து. எதற்கு பின்பு? எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு, எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு பின்பு, அதற்கு பின்பு எப்படி இருக்கிறான்? தனிமையாய் நானும் கர்த்தரும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனோடு கூட தனிப்பட்ட விதத்திலே ஒரு உறவு உனக்கு இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். கூட வந்தவங்க யாரு? அப்பாவும் அப்பா யாரு? தேராக கூட வரான். தேராக அழைச்சாரா? சரி, நல்லது. நீ அந்த தலைப்போட சேர்ந்து வர்றது நல்லது. ஆனா தேராக கொஞ்சம் தூரம் வந்த உடனே என்ன ஆனா 6 வரும்போது செத்தான். அவன் சாவு நல்லதுன்னு சொல்லல, தேராகு என்றால் தாமதம் என்ற அர்த்தம். தேராகுனா தாமதம் யாரோட வருது? நீங்க லேட்டா வந்து இந்த தாமதத்தை நான் சொல்லல, ஆவிக்குரிய விதத்துல
உன்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய நேரத்துல நீ செய்யாம ஒரு காரியத்தை நீ தள்ளி போடுகிற பாரு, அதை நான் சொல்லுகிறேன். ஆராதனைக்கு லேட்டா அவளை பத்தி அது நம்முடைய பிரச்சனை இருக்கு, ரைட், அது பேசவே இல்லை. நான் கதவை தட்டுனேன், திறக்கல, போயிட்டாரு. பின்னால நான் போய் அவரை வீதியில என்ன பண்ணினேன், காலையில சூரியன் வருவதற்கு முன்னதாக நீ ஒரு டப்பாவை தூக்கிட்டு போய் என்ன பண்ணணும், வனாந்திரத்துல மண்ணாவை பொறுக்கிட்டு வர வேணும். கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சா என்ன நடக்கும், மண்ணா. அப்போ அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவான். காலை தோறும் அவருடைய கிருபைகள் விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாக்கி எனக்கு முன்பதாய் என்ன பண்ண. தேவன் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரு, அந்த காரியத்தை அந்த நேரத்துல செய்யாதபடி தள்ளி போட்டா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கும் கர்த்தருக்கும் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நான் சொல்லுகிறேன். ஆபிரகாமோடு கூட வந்தவன தேராக மறிச்சான். கூட இன்னொருத்த வந்தவன் யாரு, லோத்து. அவன் ஒரு நாள்ல பிரிஞ்சு என்ன பண்ணிட்டான். இப்போ வசனம் சொல்லுது 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இந்த காரியங்கள் எல்லாம் போதுங்க. இந்த காரியங்கள் எல்லாம் முன்னால இருக்கிற காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு இந்த காரியங்கள் எல்லாம் பாருங்க. நம்ம என்னவோ நினைக்கிறோம், ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னா 14ஆம் அதிகாரம் வரையிலுமா இருக்கிற காரியங்கள் நடந்த முடிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமோட பேசுகிறார். ஆமென். தனியா என்ன பண்றாரு. இப்போ ஆபிரகாமும் கர்த்தர் கூட யார் இல்ல, லோத்து கூட தேராகு. இப்ப ஆபிரகாமும் கர்த்தர் தனியா என்ன பண்றாங்க, தனிப்பட்ட முறையில கர்த்தருக்கும் உனக்கும் ஒரு ஐக்கியம் நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அது கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை நீ தள்ளி போட, கொஞ்சம் தூரமா வச்சுக்காத. ஆதியாகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்துக்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டார். பாருங்க, யாக்கோபு ஒரு கூடாரம் போடுகிறான். யாக்கோபு கூடாரம் எங்க கூடாரம் போட்டான், கோபுரத்திற்கு அப்புறத்தில், ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்திலே கூடாரம் போட்டான். இவனுக்கும் ஏதேருக்கும் என்ன இருக்குது, கொஞ்சம் இடைவெளி இருக்கிற, டிஸ்டன்ஸ் இருக்கிறது. ஏதேர் என்றால் துர்கம், கோட்டை, கோபுரம், சபை. யாக்கோபு கூடாரத்தை எங்க போட்டான், சபைக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம். அங்க போறீங்களா, ஆமாங்க. அங்க சபைக்கு போறீங்களா, ஆமாங்க போறேங்க. ஞாயிற்றுக்கிழமை போவேன் வருவேன். அதாவது என்னாச்சு, நீங்க எங்க கூடாரம் போட்டு இருக்கிறீங்க. இப்பதான் அவன் வாழ்க்கையில ஒரே ஒரு மகள், பிரச்சனை என்ன ஆகுது, ஏன் உனக்கும் கர்த்தருக்கும் இடையில என்ன பண்ணி இருக்கிற ஒரு ஐக்கியத்தை தூரமாக்கிட்ட. கட் பண்ணல, என்ன பண்ணிட்டீங்க. நான் ஒரு காரியத்தை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் உட்கார்ந்தபடியே கண்களை மூடுங்க. ஒரு நிமிடம் உட்கார்ந்தபடியே கண்களை மூடுங்க. நீ கர்த்தருடைய காரியத்துல வேத வாசிப்ப கொஞ்சம் தூரப்படுத்திக்கிட்ட, குறைச்சுக்கிட்ட. முதல்ல எத்தனை அதிகாரம் படிச்ச, இன்னைக்கு எத்தனை அதிகாரம் படிச்சுட்டு இருக்கிற. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபிச்ச, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபிச்சுட்டு இருக்கிற. முதல்ல கர்த்தருடைய காரியத்தில் எப்படி இருந்த, இன்னைக்கு எப்படி இருக்கிற. யோசித்து பாருங்க. உனக்கும் கர்த்தருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுட்டார். யாக்கோபு
கர்த்தர் சொல்றாரு, நீ போகிற வழியெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் சொன்னதை செய்யணும், கைவிட மாட்டேன்னு சொன்னாருதான். ஆனா என்னைக்கு அவன் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சானோ அவன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க. உன் குடும்பத்துக்கு பிரச்சனைக்கு நான் இது காரணம்னு சொல்லல. ஆனாலும் நாம் இன்னைக்கு கர்த்தருக்கும் தேவன் உனக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்காரு. ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கணும். நான் மரண இல்லை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் 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 நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தரோடு இருக்கட்டுங்க. எங்களோடு கூட நடக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். 5வது கட்டளை 26:52. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்க யாவரும் உன் பட்டயத்தை இயேசு கிறிஸ்து இந்த கெத்செமனேயிலே கொடுக்கிற 5வது கட்டளை என்ன கட்டளை? உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையில போட்டு. பட்டயத்தை எடுத்துட்ட, அந்த பட்டயத்தை என்ன பண்ணாத, இனிமேல் எடுக்காத. சங்கீதம் 59:7. சங்கீதம் 59:7. தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் அவர்கள் உதடுகளில் என்ன இருக்குதா? உதடுகளில் என்ன இருக்கிறது? இன்னொரு வசனம் அதை 57:4 பாருங்க. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுஷன் மனுபுத்திரருக்குள்ளே கிடைக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கற்கான தீட்டப்பட்ட பட்டை. தீட்டப்பட்ட ஒரே வார்த்தை தான். எத்தனை வார்த்தை? ஒரே வார்த்தை தான் சொன்னேன். என்ன ஆயிட்டா? பிரச்சனை முடிஞ்சு. ஏங்க பாருங்க, நீதிமொழிகள் 12:18. 12:18. பேசுகிறவர்களும் பாருங்க. சரிங்க, வார்த்தை எப்படி இருக்குதா? வெட்டுதான். எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? வெட்டுதான். எப்படி என்ன பண்ணுது? ஆளு கேட்கிறவன ஒரே வெட்டா. அந்த பட்டயத்தை, அந்த நாவை என்ன பண்ணு? ஒரேல உள்ளே என்ன பண்ணிக்க? உள்ளே வச்சுக்க. இந்த நாக்க வெளியில் என்ன பண்ணிடாது? எடுத்துறாரு. இன்னைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எத்தனை பேருக்கு ஜீவனை கொடுக்குது, எத்தனை பேரை வெட்டுது பாருங்க. அப்ப இந்த நாக்கு எப்படி இருக்குதான்? பட்டயத்தை போல இருக்குதான் பாருங்க. மிக கடைசியான ஒரு வசனம், மீகா 4:3. வசனம். மீகா 4:3. அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்திலுள்ள வலது ஜாதிகளை கடித்துக் கொள்வார். அப்போது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டியாக தங்கள் ஈட்டிகளை சரி பட்டயத்தை என்னதான் மாத்திட்டாங்களா? மண்வெட்டி. மண்வெட்டி எதுக்கு? நிலத்தை பண்படுத்த. நிலத்தை அப்போ அவருடைய வார்த்தைகள்ல என்ன பண்ணி கொண்டாங்க? வார்த்தைகளை மாற்றிக்கொண்டாங்க. முதல் பேசும்போது பட்டயத்தை போல பேசுவாங்க. இப்ப பேசுகிற பொழுது எப்படி பேசுவாங்க? மண்வெட்டி போல. மற்றவர்கள் பக்குவப்படும்படியாக, ஆறுதல் அடையும்படியாக என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. இன்னைக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை எப்படி இருக்கணும்? பக்குவப்படுத்துகிறதாக இருக்க வேணும். இதுக்காகத்தான் இயேசு சொன்னாரு, உன் பட்டயத்தை உரையில. அப்ப இயேசு கெத்செமனே தோட்டத்துல வைத்து 5 கட்டளைகளை 3 சீஷர்களுக்கு கொடுத்தார். முதலாவது கட்டளை, இங்கேயே என் சமூகத்தில் உட்காரு, நீ முறுமுறுக்காது. 2வது கட்டளை, என்னோட கூட என்ன பண்ணுங்க? விழித்து இருங்க. யூதாஸ் வருவான், அதனால அது வரையில் என்ன பண்ணுங்க? என்னோட கூட விழித்திருங்க. 3வது கட்டளை, விழித்திருக்கிறது மட்டும் என்னோட கூட என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. 4வது கட்டளை, என்னோடு கூட வாங்க, என்னோடு கூட வாங்க. 5வது கட்டளை, உன் பட்டயத்தை உரையில என்ன பண்ணிக்க? போடு. அந்த ஈட்டிய மண்வெட்டியா என்ன பண்ணிக்கொள்ளு? மாற்றிக்கொள். இதுதான் கெத்செமனேயில
இயேசு கொடுத்த கட்டளை. இன்றைக்கு நமக்கும் இதே கட்டளை. எல்லாரும் ஜெபிக்கலாமா?